Hello everyone. இப்போ I am on the bus. I am in the bus. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? I am on the bus இல்ல I am in the bus? I am on the bus. இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் எந்தெந்த இடத்துல in, on, at இந்த மூணு ப்ரிப்போசிஷனையும் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கும். இந்த இன், அட், ஆன் இந்த மூணு ப்ரிப்போசிஷனையும் நம்ம பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது எப்ப எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அண்ட் அதோட எக்ஸெப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் இன்னைக்கு கிராமர் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்கிற ப்ரிப்போசிஷன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்கிற ப்ரிப்போசிஷன் என்க்ளோஸ்டு ஸ்பேஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது, அதாவது ஒரு மூடப்பட்ட பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணிக்கலாம். மை பென்சில் இஸ் இன் த பவுச். என் பென்சில் பவுச்சுக்குள்ள இருக்கு. பவுச்சுங்கிறது ஒரு மூடப்பட்ட ஒரு பொருள், கரெக்டா? சும்மா அப்படி ஓப்பன் ஸ்பேஸா இல்லாம அதுக்குன்னு ஒரு ஜிப் இருக்கும், 4 சைடும் க்ளோஸ்டா இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஸ்பேஸை சொல்லும் போது நம்ம இன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது த புக் இஸ் இன் த பேக். பேக்குக்குள்ள புக் இருக்கு. பேக் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், கரெக்டா? இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல நம்ம இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேற எங்க நம்ம இந்த இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெரிய பெரிய ஏரியா, சிட்டி, கண்ட்ரி, பெரிய பெரிய இடங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் மதுரையில இருக்கேன், ஐ மீன் மதுரை அப்படின்னு சொன்னேன்னா மதுரைங்கிறது ஒரு பெரிய ஏரியா, கரெக்டா? ஷீ லிவ்ஸ் இன் சென்னை. அவ சென்னையில வாழ்றா. சென்னைங்கிறது ஒரு பெரிய இடம். த அனிமல்ஸ் ஆர் இன் த ஃபாரஸ்ட். விலங்குகள் காட்டுல இருக்கும். காடுங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பு. இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களை சொல்லும் போதும் நம்ம இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹி இஸ் இன் கனடா நவ். அவன் இப்போ கனடால இருக்கான். கனடாங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய இடம். இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களை சொல்லும் போதும் நம்ம இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஷி இஸ் இன் த ரூம். அவ ரூம்ல இருக்கா. ரூம்ங்கிறது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ். 4 பக்கமும் செவுரு இருக்கும், டோர் இருக்கும். இந்த மாதிரி மூடப்பட்ட பகுதிகளை சொல்லும் போதும் நம்ம இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இன்கிற ப்ரிப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷி இஸ் இன் த கார். ஷி இஸ் ஆன் த பஸ். அவ கார்ல இருக்கா, அவ பஸ்ல இருக்கா. காருங்கிறதும் வெஹிக்கிள் தான், பஸ்ஸுங்கிறதும் வெஹிக்கிள் தான். ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனை தான் சொல்லுது. ஆனா கார் சொல்லும் போது இன் சொல்லியிருக்கேன், அதுவே பஸ்ஸை சொல்லும் போது ஆன்னு சொல்லியிருக்கேன். இது எதனாலனா காருங்கிறது குறுகிய இடம், ஒரு சின்ன இடம். கார்ல உங்களால எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, ஒன்லி உட்கார்ந்துருக்க மட்டும்தான் முடியும். ஆனா பஸ்ல உங்களால நிக்க முடியும், உட்கார்ந்துருக்க முடியும், எந்திரிச்சு நடக்க முடியும். இந்த மாதிரி எந்திரிச்சு நடக்க முடியும், கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணிக்கணும். குட்டியா சின்ன பிளேஸா கார்ல உங்களால உட்கார்ந்துருக்க மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி இடத்துல இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ ஐ ஆம் த ஹெலிகாப்டர். இதுல இன் வருமா, ஆன் வருமா? ஐ ஆம் இன் த ஹெலிகாப்டர். ஏன்னா ஹெலிகாப்டர்ல 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அங்க எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, உங்களுக்கு தெரியும். அதுவே ஐ ஆம் த பிளேன். இதுல இன் வருமா, ஆன் வருமா? ஐ ஆம் ஆன் த பிளேன். ஏன்னா பிளேன்ல உங்களால எந்திரிச்சு நடக்க முடியும், கரெக்டா? ஹி இஸ் த ட்ரெயின். இன்னா ஆனா? ஹி இஸ் ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் ஒரு பெரிய இடம், உங்களால உட்கார முடியும், எந்திரிச்சு நடக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி குறுகிய இடத்த சொல்லும் போது இன் யூஸ் பண்ணணும், பெரிய இடத்த சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். இது எப்போனா டிரான்ஸ்போர்ட்டேஷனை சொல்லும் போது. இப்போ ஆன்கிற ப்ரிப்போசிஷனோட யூசேஜஸ் பார்க்கலாம்.
ஆன்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா சர்ஃபேஸை மென்ஷன் பண்ணும்போது, ஒரு மேற்பரப்பை மென்ஷன் பண்ணும்போது. இப்போ டேபிள் இருக்குன்னா டேபிளுக்கு மேல இருக்கிற இடம் எல்லாமே மேற்பரப்பு. ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோர் எல்லாமே ஒரு மேற்பரப்பு. இப்போ ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னா அந்த ஷெல்ஃப் ஒரு மேற்பரப்பு. இந்த மாதிரி இந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இப்போ பொசிஷனை மென்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த புக் அங்க இருக்கு, த புக் இஸ் ஆன் த ஷெல்ஃப், அந்த புக்கு ஷெல்ஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஷெல்ஃப்ங்கிறது ஒரு மேற்பரப்பு. ஸோ இந்த இடத்துல ஆன்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ he is playing the ground, அவன் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஆன் வருமா இன் வருமா? கிரவுண்டுங்கிறது ஒரு மேற்பரப்பு, ஒரு சமதள பரப்பு. அப்போ இந்த இடத்துல ஆன்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். he is playing on the ground. she is standing the floor. floor அப்படிங்கிறது ஒரு மேற்பரப்பு, ஒரு சமதள பரப்பு. அப்போ இங்க ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ she is standing in the room. she is standing on the room. இதுல எது கரெக்ட்? she is standing in the room தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ரூம்ங்கிறது ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஒரு மூடப்பட்ட பகுதி. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம சர்ஃபேஸை மென்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது லொகேஷனை மென்ஷன் பண்ணும்போது இந்த ஆன்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா the hotel is located on beach street. ஹோட்டல் பீச் ஸ்ட்ரீட்ல இருக்கு. பீச் ஸ்ட்ரீட்ங்கிறது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஓகேவா? ஒரு மூடப்பட்ட பகுதி கிடையாது. ஸோ அதனால the hotel is located in beach streetனு சொல்லக்கூடாது. the hotel is located on beach street. my office is on the second floor. என்னோட ஆஃபீஸ் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் லொகேஷனை சொல்றேன். அப்போ இந்த இடத்துல ஃப்ளோர்னு சொல்றேன், செகண்ட் ஃப்ளோர். ஃப்ளோருங்கிறது ஒரு மேற்பரப்பு. ஸோ இந்த இடத்துல ஆன்கிற ப்ரிப்போசிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ த ஸ்டோர் இஸ் ஆன் மெயின் ஸ்ட்ரீட். இங்கே நான் ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால? மெயின் ஸ்ட்ரீட் அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு காமனா ஒரு இடம். மெயின் ஸ்ட்ரீட், கடை மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு மேற்பரப்புங்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே த ஸ்டோர் இஸ் 43 மெயின் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல என்னால் ஆன் யூஸ் பண்ணிக்க முடியுமா? யூஸ் பண்ணிக்க கூடாது. வேற என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பா இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்கிற ப்ரிப்போசிஷன் ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஒரு மூடப்பட்ட பகுதிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்கிற ப்ரிப்போசிஷன் இங்க யூஸ் பண்ண கூடாது. வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அட். அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் குறிப்பிட்டு எந்த ஸ்ட்ரீட், எந்த மெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லி 43 மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது, அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கணும். த ஸ்டோர் இஸ் அட் 43 மெயின் ஸ்ட்ரீட். வெறுமனையா நான் மெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லும் போது ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கணும். இதுவே நான் குறிப்பிட்டு எந்த ஸ்ட்ரீட்னு சொல்லி அட்ரஸை மென்ஷன் பண்ணும்போது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அங்க பார்த்த மாதிரி தான். ஐ ஆம் ஆன் த பஸ், ஐ ஆம் இன் த கார். பஸ்ங்கிறது ஒரு பெரிய இடம், என்னால நிக்க முடியும், நடக்க முடியும், உட்கார்ந்துருக்க முடியும். ஸோ அதனால ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். காருங்கிறது ஒரு சின்ன இடம், அங்க என்னால உட்கார்ந்துருக்க மட்டும்தான் முடியும். ஸோ அந்த இடத்துல இன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷி இஸ் ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின்ங்கிறது பெரிய இடம், அதனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். மை பிரதர் இஸ் ஆன் த பிளேன். பிளேன்ங்கிறது ஒரு பெரிய இடம், என்னால் அங்கே நடக்கவும் முடியும், உட்காரவும் முடியும், அதனால ஆன்கிற ப்ரிப்போசிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் குறுகிய இடம், சின்ன இடமா இருந்துச்சுன்னா இன் யூஸ் பண்ணிக்கணும், பெரிய இடமா இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனோட யூசேஜ் பார்க்கலாம். அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை
நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது அல்லது ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்த மென்ஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ he is standing the door. அவன் டோர்ல நிக்கிறான். அவன் டோர்ல நிக்கிறான்னு சொல்லி நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? at. he is standing at the door. இப்போ I am meeting her அண்ணா நகர் சென்னை. இங்க என்ன வரும்? சென்னையில அண்ணா நகர்ல நான் அவளை மீட் பண்றேன்னு சொல்றேன். அப்போ at. I am meeting her at அண்ணா நகர் சென்னை. They are the bus stop now. அவங்க இப்போ பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு இடத்த நான் சொல்றேன், பஸ் ஸ்டாப்னு சொல்றேன். அப்ப என்ன வரும்? They are at the bus stop now. ஓகேவா? இப்போ he is at the park. he is in the park. ரெண்டுல எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட் தான். அவன் பார்க்ல இருக்கான் அப்படிங்கறது தான் அர்த்தம். இதுல at the park அப்படின்னா ஸ்பெசிபிக்கா பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல அவன் இருக்கான். பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறத ஸ்பெசிபிக்கா அந்த இடத்த சொல்றத at அப்படின்னு சொல்றோம். இதுவே he is in the parkனா பார்க்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இன் யூஸ் பண்றோம். டிஃபரெண்ட் புரியுதா? கரெக்டா பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல அவன் இருக்கான்னு சொல்லும் போது அட், பார்க்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லும் போது இன். தே ஆர் அட் த பீச். அவங்க பீச்ல இருக்காங்க, பீச்சோட என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா சொல்றேன். த டாக்டர் இஸ் அட் த கிளினிக். டாக்டர் கிளினிக்ல இருக்காரு, கிளினிக்கோட என்ட்ரன்ஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்றது. அதுவே கிளினிக் குள்ள இருக்கும்போது த டாக்டர் இஸ் இன் த கிளினிக். ஓகேவா? இப்போ அடுத்தது லொகேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குறிப்பிட்டு அட்ரஸ் ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா அந்த இடத்துல அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. த ஸ்டோர் இஸ் ஆன் மெயின் ஸ்ட்ரீட். மெயின் ஸ்ட்ரீட்னு நான் காமனா சொல்லியிருக்கிறதுனால ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா த ஸ்டோர் இஸ் அட் 43 மெயின் ஸ்ட்ரீட். 43 மெயின் ஸ்ட்ரீட்னு ஸ்பெசிபிக்கா அட்ரஸ் சொல்லியிருக்கனால அந்த இடத்துல நான் அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். He lives at 123 மெயின் ஸ்ட்ரீட். அவன் 123 மெயின் ஸ்ட்ரீட்ல வசிக்கிறான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவனோட அட்ரஸை சொல்றேன். ஸோ இந்த இடத்துல அட் யூஸ் பண்ணியிருக்கேன். The train arrives at platform 2. பிளாட்ஃபார்ம் 2க்கு அந்த ட்ரெயின் வந்து சேர்ந்தது. பிளாட்ஃபார்ம் 2ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா அதோட அட்ரஸை சொல்றேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை சொல்லும் போது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம ஸ்டடி ரிலேட்டடா மென்ஷன் பண்ணும்போது, அதாவது அவ ஸ்கூல்ல இருக்கா, அவன் காலேஜ்ல இருக்கான், ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூட், அகாடமிஸ், இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. He is at the University of California. அவன் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருக்கான். She is at the school. அவ ஸ்கூல்ல இருக்கா. I am at the college. நான் காலேஜ்ல இருக்கேன். இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒரு ஜெனரல் பிளேஸ் ஆர் சிச்சுவேஷனை நம்ம சொல்லும் போது மென்ஷன் பண்ணும்போது நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றத ஐ ஆம் இன் ஹோம்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் அட் ஹோம், ஐ ஆம் அட் ஒர்க். இந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம அட்டுங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் ரிலேட்டடா சில குவிஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. She is sitting the couch. He lives the city. She is waiting for me the bus stop. இந்த 3 சென்டென்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.